ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் அமைதி மற்றும் சுகம் பற்றி தந்தை மிக அழகாக கூறுகின்றார். அதனை பற்றி பார்ப்போம். ஓம் சாந்தி என்பதன் பொருள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சிவபாபாவும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார் எனில், சாலிகிராம் குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்று கூறுகின்றனர். ஆத்மா ஓம் சாந்தி என்று கூறுகிறது. அமைதி தந்தையின் குழந்தைகள் அமைதிக்காக காடுகளுக்கு சென்று வழி தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவே அமைதியானது. பிறகு ஏன் வழி தேட வேண்டும்? இதை தந்தை புரிய வைக்கிறார். அந்த தந்தையிடம்தான் எங்கு சுகம் அமைதி இருக்குமோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். அமைதி மற்றும் சுகத்தை அனைத்து மனிதர்களும் விரும்புகின்றனர். ஆனால் சுகம் மற்றும் அமைதிக்கு முன்பு தேவைப்படுகிறது தூய்மை. தூய்மையானவர்கள் பாவனம் என்றும் அசுத்தமானவர்கள் பதீதம் என்று கூறப்படுகிறது. பதீத உலகத்தில் உள்ள மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றனர். எங்களை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அவர் பதீத உலகத்தில் இருந்து விடுவித்து பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஆவார். சக்தியுகம் தூய்மையானது, கலியுகம் அசுத்தமானது. அது விகாரமற்ற உலகம், இது விகார உலகமாகும். உலகம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சத்தியுகம் விகாரமற்ற உலகம் எனில் அவசியம் மனிதர்கள் குறைவாக இருப்பர். அந்த சிலர் யாராக இருப்பர்? உண்மையில் சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் அமைதியான உலகம், அதாவது சுகதாமம் என்று கூறப்படுகிறது. இது துக்கதாமமாகும். துக்கதாமத்தை மாற்றி சுகதாமமாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார். சுகத்தின் ஆஸ்தியை கண்டிப்பாக தந்தை தான் கொடுப்பார். இப்பொழுது அந்த தந்தை கூறுகின்றார், துக்கதாமத்தை மறந்து விடுங்கள், சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதுதான் மன்மனாபவ என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உண்மையான வருமானம் எது என்பதை தந்தை மிக அழகாக கூறுகின்றார். பாருங்கள், சத்யுகம் சுகதாமமாகும். ஆனால் அனைவரும் சத்யுகத்திற்கு வந்துவிட முடியாது. யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். இது உண்மையான வருமானமாகும். இது உண்மையான தந்தை கற்பிக்கிறார். மற்ற அனைத்தும் பொய்யான வருமானங்களாகும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானம்தான் உண்மையான வருமானம் என்று கூறப்படுகிறது. மற்றபடி அழியக்கூடிய செல்வங்கள் பொய்யான வருமானங்களாகும். துவாபர யுகத்தில் இருந்து அந்த பொய்யான வருமானம் செய்து வந்தீர்கள். இந்த அழிவற்ற உண்மையான வருமானத்தின் பிராப்தி சத்யுகத்தில் ஆரம்பித்து திரேதாவில் முடிவடைகிறது. அதாவது அரை கல்பத்திற்கு அனுபவிக்கிறீர்கள். பிறகு பொய்யான வருமானம் ஆரம்பமாகிறது. இதன் மூலம் அரை கல்பத்திற்கு துளியளவு சுகம் கிடைக்கிறது. இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை ஞான கடலானவர் தான் கொடுக்கின்றார். உண்மையான வருமானத்தை உண்மையான தந்தை செய்விக்கின்றார். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. பாரதம்தான் இப்பொழுது பொய்யான கண்டமாக ஆகியிருக்கிறது. வேறு எந்த கண்டங்களையும் உண்மையான கண்டம் பொய்யான கண்டம் என்று கூறுவது கிடையாது. உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடிய சத்திய சக்கரவர்த்தி அவர் ஒருவரே ஆவார். ஒரே ஒரு இறை தந்தை தான் சத்தியமானவர். மற்றவர்கள் பொய்யான தந்தைகள். சத்தியுகத்திலும் உண்மையான தந்தை கிடைக்கின்றனர். ஏனெனில் அங்கு பொய் பாவங்கள் எதுவுமே இருக்காது. இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும், அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். ஆக இப்பொழுது இந்த உண்மையான வருமானத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். யார் முந்தைய கல்பத்தில் வருமானம் செய்திருந்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுதும் செய்வர். முதலில் சுயம் உண்மையான வருமானம் செய்து
பிறகு தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கு உண்மையான வருமானம் செய்விக்க வேண்டும். இவ்வாறு முதலில் தமது வீட்டில் புண்ணிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஓம் சாந்தி. மனமே